Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. வாணியம்பாடி அடுத்த வளையாம்பட்டு அருகே தேசிய நெடுஞ்சாலையை ஒட்டியுள்ள புறவழி சாலையில் மழைநீருடன் கழிவுநீர் சேர்ந்து குளம் போல் தேங்கி நிற்பதால் வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டம் வளையாம்பட்டு பகுதியில் தேசிய நெடுஞ்சாலையில் மேம்பாலத்திற்கு கீழ் புறவழி சாலை உள்ளது. இதன் வழியாகத்தான் தினமும் ஆயிரக்கணக்கான மக்கள் சென்று வருகின்றனர். இந்நிலையில் கடந்த சில தினங்களாக பெய்த கனமழையால் இந்த புறவழி சாலையில் மழைநீர் கழிவுநீருடன் சேர்ந்து குளம் போல் தேங்கியுள்ளது. இதனால் வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகினர். இப்பிரச்சினைக்கு தீர்வு காண வேண்டும் என பலமுறை கோரிக்கை விடுத்தும் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கால்வாய் ஆக்கிரமிப்பே இப்பிரச்சினைக்கு முக்கிய காரணம் என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். வளையாம்பட்டில் இருந்து தான் தண்ணி வருகிறது. அது பாலாற்று போய் சேர வேண்டிய வழி உண்டு. ஆனால் இந்த 20 வருஷம் காலமாக எந்த அதிகாரியும் அந்த தண்ணி எந்த வழியா போகுதுன்னு யாரும் கண்டுக்கவில்லை. நான் பலமுறை முறையிட்டும் மக்களுக்கு தேவையான உதவி செய்ய முன் வரவில்லை. வந்து பாக்குறாங்க, போயிடுறாங்க. அந்த ஆக்கிரமிப்பை அகற்றிட்டு செஞ்சா பரவாயில்ல, வந்து போறாங்க. 2 நாள்ல தண்ணி வஞ்சுது. இந்த வருஷம் வந்து கிட்டத்தட்ட 3 மாசம் தண்ணி குறையாது. இதுக்கு உடனடியா வந்து பாலாத்துக்கு கொண்டு செல்ல வேண்டிய வெளியே பார்க்கணும். பெருமாள்பேட்டை, நேதாஜி நகர பகுதியில் இந்த மழை தண்ணிகள் எல்லாம் அனைத்தும் வந்து இந்த ஒரு இடத்துல தேங்குது. இதுக்காக பல்வேறு முறை வந்து பல அதிகாரிகிட்ட தகவல் சொன்னோம். இது வரைக்கும் எந்த அதிகாரிகளும் எந்த நடவடிக்கை எடுக்கவில்லை. இந்த இதை எடுத்து கொடுத்தா கொஞ்சம் உதவியாக இருக்கும். இந்த வழியா வந்து பள்ளிக்கு போற பசங்களும் மருத்துவமனைக்கு போறதும் மெயினா வந்து பொதுவாக அனைத்து ஜனங்களும் இந்த வழியா தான் போறாங்க. ஷூ கம்பெனி போற பெண்கள் எல்லாம் நிறைய அவதிக்குள்ளாகிறாங்க. இதை சரி செய்து கொடுத்தால் மிகவும் உதவியாக இருக்கும் என்பது கவர்மெண்ட்டுக்கும் மாவட்ட ஆட்சியாளர்களுக்கும் வருவாய்த்துறை ஆட்சியாளர்களுக்கும் நகராட்சி ஆட்சியாளர்களையும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த தண்ணி வந்து குறைஞ்சது வந்து ஒரு 2-3 வருஷமா இருக்குது இந்த இடத்துல. வளையாம்பட்டு மட்டும் கிடையாதுங்க. வளையாம்பட்டு, லாலாயேரி, நேதாஜி நகர், வாணியம்பாடி, நீட்டோனு, கோணாமேடு, பெருமாள்பேட்டை எல்லா கிராமத்துல அந்த தண்ணியை வந்து எங்கள் பகுதியில் சேருதுங்க. இது வளையாம்பட்டு பஞ்சாயத்துக்கு சம்பந்தம் கிடையாது. ஏன்னு கேட்டா வந்து டெண்டர் எடுத்து இது கான்ட்ராக்ட் கட்டிட்டு வழி இல்லாம செஞ்சுட்டு போயிட்டாங்க. இந்த குறைய வந்து வளையாம்பட்டு ஊராட்சி மன்றம் வந்து கண்டிக்கிறதுனால வந்து இது எந்த ஒரு பாய்தவும் கிடையாது. எனவே தயவு செஞ்சு மாவட்ட ஆட்சியர்கள் சேர்ந்து பரிந்துரை பண்ணி நெடுஞ்சாலைத்துறை கண்டிஷன் செஞ்சு இந்த பகுதியை சேர்ந்த வந்து மக்களை வந்து பள்ளிக்கும் கல்லூரிக்கும் அரசு மருத்துவமனைக்கு இதெல்லாம் வருது. இதே ஒரு சாலை தான் இருக்கு. எனவே வந்து இது உடனடியாக தீர்வு காணுவது நாங்க கேட்டுன்னு இது வந்து எல்லாருக்கும் வந்து வருவச்சு தான். பெங்களூர் போது இந்த வழியில் தான் போகணும். கிருஷ்ணகிரி போற மக்கள் இந்த வழியா தான் போய் ஆகணும். ஏன்னா இது வந்து ஒன் வே வந்து சர்வீஸ் ரோடு சேர்ந்தது இது. எனவே இது வந்து தயவு கூர்ந்து உடனடியாக வந்து இதுக்கு ஒரு தீர்வு காண வேண்டும்.